நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம், மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் அவதரித்த மாதம். திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம், வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான். அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், வாமனர் ஜெயந்தி வரும், இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டு 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போகிறாரு. புதன் கடக ராசியிலேருந்து 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலேருந்து 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைய போகிறாரு. அசுர குரு நீசமடைய போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்துலேயும், சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள். இதில் வக்கரகதி, நீசநிலை, ஆட்சி எல்லாமே இருக்குது. இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கார். தொழில்ஸ்தானாதிபதி குரு, லாபாதிபதி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு விரயத்தில் இருக்காங்க. தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம், நகர மாற்றம் ஆகியவை நிகழக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சுக்கும். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நடக்கவே இல்லைடா ஒரு காரியம், திடீர்னு விசா வந்துச்சு, திடீர்னு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆச்சரியத்தை கொடுத்துரும். இந்தியாவில் இருக்க மாதிரி இருந்தது, விடிஞ்சு எழுந்தால் துபாயில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னு எதிர்பாராத ஒரு பயணம் அப்படிங்கிறது டக்குன்னு அமையும். அது மாதிரி ரொம்ப நாளாக தாய்நாடு திரும்ப முடியாமல் வெளிநாட்டில் சிக்கி தவிச்சவங்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம், புள்ள குட்டியோட போய் சந்தோஷமாக இருப்போம்டா, போதுண்டா கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தாய்நாடு திரும்பக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் ஒரு என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போனால் சந்தோஷம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி வந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற வகையில் 2 விதமான சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு அலுவலக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு ஆஃபீஸுக்கு போடுவாங்க. அது வெளிநாட்டில் இருக்கிற பிரான்ச்சாக கூட இருக்கலாம். ஆனால் நடக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு அரசு துறையில் இருக்கேன் அப்படின்னா தொலைதூரத்தில் பணியில் இருந்தவங்க குடும்பத்தை பிரிஞ்சு எங்கேயோ கடை சோத்தை தின்னுக்கிட்டு, எங்கேயோ ஒரு மெஸ்ஸில் சோத்தை தின்னுக்கிட்டு என்னடா பண்ணுறது, 10 ரூபா சம்பாதிக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு பிள்ளை குட்டிங்களை பிரிஞ்சு இருந்தவங்களாம் இப்போ சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிள்ளை குட்டிகளோட வீட்டு சோத்தை தின்னுட்டு நிம்மதியாக பொழப்பு பார்க்க போகிற ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். சில பேர் தொழில் மாற்றம் செய்யலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க. அது அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு அந்த தசாபுத்திக்கு தக்கனதான் மாற்றணும். ஏன்னா 19 தொழில் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முதல் போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம காசு பணம் பார்க்கும்போது பொது பலன் அப்படிங்கிறத விட சுயஜாதகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் தீவிரமாக ஆராய்ஞ்சு பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இந்த பகை கிரகங்களோட பார்வை நம்மளை எங்கேயாவது முதலீடுகளை போட வச்சு முடக்கி விட்டுடும். அதனால் கையில் உள்ள காசை கொண்டு எங்கேயோ போட்டுட்டு எடுக்கவும் முடியாமல் செலவு பண்ணவும் முடியாமல் கடந்து தடுமாறுறதை விட கொஞ்சம் கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. சனி சகாயஸ்தானத்துக்கு அதிபதியானவர். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சனி. சகாயஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது நல்லதில்லை. முன்னோர்கள் சொத்துக்களை பாகப்பிரிவினை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படலாம். உங்களுக்கு உண்டான பங்கு வராது, கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க, இல்லை பின்னாடி கொடுப்பாங்க, இல்லை அதில் ஒரு கரண்ட் கம்பி போவோம், இல்லைன்னா அதில் மண் சரி இருக்காது, இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த நம்ம கொடுக்குற பாகத்தில் பக்கத்து இடத்துக்காரன் ஒருத்தன் பிரச்சனை கொடுப்பான். அதனால் பாகப்பிரிவினை அப்படிங்கிற பேச்சையே இந்த மாதத்தில் எடுக்காதீங்க, தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படியே இல்லைனாலும் எனக்கு வேணுமான பாகம் இதுதான் அப்படின்னு சொல்லி அடித்து பேசி வாங்கிக்கிறது தான் நல்லது.
சரி ஏதோ அவங்க கொடுக்குறத கொடுக்கட்டும் அப்படின்னு வாங்கினா நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களோட ஆதரவுங்கிறதும் உங்களுக்கு குறையும். அவங்களும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்மளை அவங்க கண்டுக்கிறது இல்லை, நம்மளை அவங்க நமக்கு சாதகமாக நிற்கிறது இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய ஆளுங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதிரி பாகம் பிரிக்கிற பியூப்பிட்டு நின்னா தேவையற்ற மன வருத்தம், சொத்து இழப்பு அப்படிங்கிறதும் வரும். அதனால் குடும்பமான வரைக்கும் பாகப்பிரிவினை செய்யணும்னு பேச்சு வந்தாலே கொஞ்சம் கரண்டுகிறது நல்லது. நம்மளால் அண்ணனையும் பயிற்சி முடியல, தம்பியும் பயிற்சி முடியல, பெற்றவங்களையும் பயிற்சி முடியல, கொடுக்குறத வாங்கிக்கலான்னு பார்த்தா பொண்டாட்டியாரி ஒன்றை மாதிரி ஏமாளி இந்த உலகத்திலே இல்லை, ஏன்டா இந்த காலத்தில் இப்படி இருக்கேன்னு சண்டைக்கு வருவா. அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஆவணி 10 கன்னிராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு, நீசம் அடைகிறாரு. ராசிக்கு 5க்கும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் நீசம் அடைகிறார். அப்படின்னா 5க்கு அதிபதி நீசம் அப்படிங்கிறது சரியில்லை, 12க்கு அதிபதி நீசம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அப்போ வரவும் செலவும் சமம். வீண் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தலை தூக்கும். ஒரு முயற்சி எதை செஞ்சாலும் அதுக்கு இடையூறு வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னடா நம்ம தொட்ட காரியம் மட்டும் விளங்கவே மாட்டேங்குது, நம்மளால் ஒன்றுமே முடியாதா, நம்ம ஒரு வேளை ராசி இல்லாதவனா, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம எதுக்குமே ஒர்த்து இல்லையா அப்படின்னு தங்களை பற்றி தாங்களே குறைச்சி எடை போடுற மாதிரி இருக்கும். அதுமாரி அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நல்லா பழகிட்டு இருப்பான் ஒருத்தன், நம்மளையே போட்டு கொடுத்துட்டு போடுவான். நம்ம ஆனால் அவனை வந்து இவ்வளோ நாள் அப்பாவியாக நம்பி இருந்தோமே, இவனா இப்படி அப்படிங்கிற மாரி நமக்கு பட்ட பிறகு தான் தெரியும். சே இவனை போய் நல்லவன் நினச்சோமே, அவனுக்கு தாண்டா உளுந்து வேலை செஞ்சோம், நம்ம அவன் வேலையெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சோமே, நம்ம முதுகில் குத்திட்டானே அப்படின்னு குத்து வாங்கின பிறகு தான் தெரியும். அதனால் கூடுமான வரைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட உங்களோட ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். வீட்டு விஷயம் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது, ஆஃபீஸ் விஷயம் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுருந்தாலும் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஐடியா கேட்காதீங்க. எப்பா இதுமாரி ஒரு நாய் போச்சுப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவன் வாங்கிட்ட நல்லது சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே போய் போட்டு கொடுத்துருவான். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்களே அதை சரி பண்ண பாருங்கள். இல்லைனா மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நேரடியாக சார் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு சார் அப்படின்னு எடுத்து சொல்லிடுறதுங்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட தப்பை நாம் மறைக்க போய் இன்னொருத்த மூலியமாக தெரிஞ்சால் அது கோபம் வரும். நம்மளே போய் சொல்லிட்டா பரவாயில்ல போ, ஏதோ தப்பு செஞ்சாலும் நேராக ஒத்துக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதில் கவனமாக இருந்துங்க. அதுமாரி ஆவணி 10 மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கே செவ்வாய் வர்றாரு. 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு வர்ற நேரத்தில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இழந்த வாய்ப்புகளை மறுபடியும் அடையலாம். குறிப்பாக அரசு ஊழியர்கள் கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பழி சுமத்தப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டோ தங்களோட வேலையை தற்காலிகமாக இழந்திருந்தால் இப்போ மறுபடியும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. தொல்லையாக இருந்த சக ஊழியர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. அந்த இடத்துக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு அதிகாரி வருவார். அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். இந்த விஷயத்தில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். சில பேர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, டக்குன்னு வெளிநாடு கிளம்பி போயிடுவீங்க அப்படின்னு. அதை மிதுன செவ்வாயும் சொல்கிறார். அப்படிங்கிறதால வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அடுத்த மாதம் நம்மளோட ஜாதகத்தை, இந்த ஜோசியத்தை நீங்கள் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்கலாம். ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வரார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறார். உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சிம்ம ராசியில் இருக்கும்போது என்ன நினைச்சாலும் அதை முடிக்கலாம். வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஓரளவுக்கு வளர்ச்சி பாதை அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதால பொதுவாக சொன்னால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான். கடந்த காலகட்டங்களில் மிதனராசிக்காரர்கள் பட்ட காயத்துக்கு மருந்திடக்கூடிய மாதம். 10 ரூபா காசு பணமும் சேமித்து வைக்கலாம். ஆவணி 1ஆம் தேதி மாலையிலிருந்து 3ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு 28ஆம் தேதி பின்னிரவுலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்த்துருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துருங்க. அதோட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு விரதமிருந்து விநாயக பெருமானை வணங்குங்க. ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. ஏழைபாள மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.